வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழ். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து பிளட் கலர் இருக்க ரெட் ஜெடை வந்து அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துருவாரு. சரி வாங்க இந்த எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கதையோட ஆரம்பத்திலே அந்த ஆங்கர் பொண்ணு வந்து இருக்கிறதுல ரேரான பிளட் ஜெட் கிடச்சிருக்கு, இப்போ ஏலத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்தை ஆரம்பிப்பாங்க. அங்கேருந்து அவங்கள 100 மில்லியன் 200 மில்லியன் ஏலத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் மேலே வந்து அந்த ஆக்ஷன் நடத்துகிறவங்க ஒருத்த வந்து நின்றுட்டு இருப்பான். இது ஒரு ரேரான பிளட் ஜெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். அதே சமயம் அவன் கூட வந்து ஒரு வயசானவர் வந்து லொக்குன்னு இரும்பிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கிராண்ட்பா உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோவோட ஆக்ஷன் வந்து முடிஞ்சு போகுது. நம்ம ஹீரோட ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து அந்த ஜேடு வந்து கிட்டத்தட்ட 2 பில்லியனுக்கு வந்து விற்று போகுது. இப்போ தான் அந்த ஆங்கர் சொல்கிறான், இதுதான் ஹையஸ்ட் பேடு, இவர் தான் இந்த ஆக்ஷனோட வின்னர் அப்படின்றான். அப்போ தான் அந்த டேன்ன்ற வந்து மிஸ்டர் குயின் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை குளிச்சு மன்னிப்பு கேட்குறான். நம்ம ஹீரோவும் பெரிய மனசு தரமா, ஓகே இதை பற்றி நான் எதுவும் மனசில் வச்சுக்கல அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். ஆனால் நான் கொடுக்குற கிஃப்ட்டை நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டேனன்ற வந்து இந்த 2 பில்லியனே நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் தயங்குறாப்புல. அப்போ தான் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவா, நீ வாங்கிக்கிறியா இல்லை நான் அவட்ட கொடுக்கட்டுமா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய கேங்கே நம்ம ஹீரோ நோக்கி வரும். அவங்க வந்து, ஹலோ மிஸ்டர் குயின், இதுதான் சாங் ஃபேமிலியோட இன்விடேஷன் லெட்டர், அவங்கள உங்களுக்கு இன்வைட் பண்ணுறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு சாங் ஃபேமிலியான்னு சொல்லிட்டு அவங்க கூட கார்லேயும் போவோம். நம்ம ஹீரோ வந்து அவங்க சாங் ஃபேமிலியோட வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து ஒரு கதவை திட்டி, யங் மிஸ்டர் குயின் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே அங்கே உள்ளேருந்து வரதை பார்த்தா அந்த இடத்துல மேலே நின்றுட்டு தான் பார்த்தீங்களா, அந்த பையன் தான் நின்றுருப்பான். அவன் நின்றுட்டு மிஸ்டர் குயின் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். நம்ம ஹீரோவும் உள்ளே போவாங்க. உள்ளே போன வழி நம்ம ஹீரோவுக்கு காஃபி ஊற்றி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்பார், இந்த நேரத்தில் வந்து எனக்கு எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவன் சொல்லுவான், ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டி தான், நீங்கள் வந்து அந்த பிளட் ஷேடை வந்து கண்டுபிடிக்கிறப்போ வந்து க்ரீன் ஷேட் கிடச்சதுக்கப்புறமா அந்த ஷேடை போட்டு வெட்டிட்டு இருந்திருப்பீங்க, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், என் கையில் ஒரு சின்னதாக ஹாட்டான ஃபீல் இருந்துச்சு, அதனால் நான் ஜஸ்ட்டு கட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ தான் அந்த ஆக்ஷன் நடத்தணும். ஓ அவ்வளோதானா, ஆனால் இருந்தாலும் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு இதே மாதிரி இன்னொரு ஷேடை வந்து உங்களை கண்டுபிடிச்சி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் நடத்தணும் அவன் கேட்பான். அப்போ தான் அதே சமயத்தில் அந்த இடத்துல அந்த தாத்தா வந்து லொக்குன்னு திரும்பி இரும்பிட்டு இருப்பார். நம்ம ஹீரோ அந்த தாத்தாவே பார்த்துட்டு இருப்பார். அப்பதான் அந்த தாத்தாவும் கேட்பாரு, இன்னும் ஏதாவது பிரச்சனையா தம்பி அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவார், எனக்கு என்னமோ உங்களுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை அப்படின்னு தோணுது, நீங்க சீக்கிரம் சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். ஓ உனக்கு மெடிசன் வேற தெரியுமாப்பா, நான் உன்னை வெறும் ஒரு ஜேட் எக்ஸ்பர்ட் தான் நினைச்சேன், நீ மெடிசன்லேயே எக்ஸ்பர்ட்டா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லுவாப்ல. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவார், என்கிட்ட ஒரு கிளினிக் வந்து நான் நடத்திட்டு இருக்கேன், உங்களுக்கு ஓகேன்னா நான் உங்களோட பல்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அவரும் வந்து, ஓ நீங்க ஒரு சைனீஸ் டாக்டரா அப்படின்னு நீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கையை கொடுப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட மேஜிக் பவர் வச்சு அந்த பல்ஸை பார்க்க ட்ரை பண்ணுவார். அவர் அந்த பல்ஸை பார்க்கும்போது தான் தெரியும் அவரோட லைஃப் எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவரை சுற்றி ஃபுல்லாக ஈவில் எனர்ஜி தான் இருக்கும். நம்ம ஹீரோ அவரோட டீடல் டெக்னிக்கை வச்சு ஃபுல்லாக அதை டிஸ்பிள் பண்ணுவார். அந்த ப்ராசஸ் மட்டும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடக்கும். கடைசியாக அந்த தாத்தா கிட்ட இருந்த ஈவல் ஸ்பிரிட்டை வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திடுவார்ல. அப்போ தான் நம்ம தாத்தாவும் வந்து, இப்போ என்னால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுதுமா, நான் இப்போதைக்கு மட்டும் தான் இதை சால்வ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனால் இதை ஃபுல்லாக குணப்படுத்தணும்னா இதோட காசு என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ கேட்பேன், இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது ட்ரெஷர்ஸ் ஏதாவது வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஆமாம் ஒரு ஜேட் பில்லவை மட்டும் தான் வாங்கணும் அப்படின்பாங்க. அந்த ஜேட் பில்லவில் தான் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஜேட் பில்லவை வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்கள் தாத்தாவோட உயிருக்கே ஆபத்து அப்படின்போம். அதை கேட்ட உடனே, ஓ ஓகே ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும், ஓகே நான் உங்களுக்கு வந்து பிளட் ஜேடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்பா. என்ன உதவின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் நடத்துனவனும் கேட்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு, இவங்க தான் என்னோட அப்பா அம்மா, இவங்க தொலைஞ்சு போய் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது, அவங்கள பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட இல்லை, இவங்களை கண்டுபிடிக்கிறது உங்களோட உதவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுவான். இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதை நான் உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷனரும் சொல்லுவான். ஓகே இந்த பிளட் ஜேட் விஷயத்தை வந்து என்கிட்ட விட்டுருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ தான் அந்த ஆக்ஷனரும் வந்து ஒரு கோல்டு கார்டை எடுத்து கொடுத்து, இதில் கிட்டத்தட்ட 200 மில்லியன் இருக்குது, இது ஒரு அட்வான்ஸ்டு பேமெண்ட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கொடுப்பான். நம்ம ஹீரோ இதை வாங்கிட்டு, ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் அந்த ஆக்ஷனர் வந்து மனதில் நினைப்பான், இந்த ஜிங் ஃபேமிலி வந்து திரும்பி ஒரு பெரிய ஆளாகணும்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி நினச்சிட்டு இருப்பான். அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து அவரோட கிளினிக்கு தான் போகிறாரு. அதுவும் காலங்கத்தால் போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ போய் கதவை திறக்கிறப்ப தான் அந்த இடத்துல வந்து ஒரு தாத்தா வந்து, தம்பி இந்த கிளினிக் திறக்க போகிறாங்களாப்பா அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோ, ஆமாம் நான் உங்களை எக்ஸாமின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம். இதுப்புன்னு என்னடா நடக்குதுன்னு பார்க்குறப்ப தான் தெரியுது, பின்னாடி ஒருத்தன் மைக்கை வச்சுட்டு, இந்த இடத்துல இன்றைக்கி டாங் ஃபேமிலி வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். இந்த மெடிசன் சிட்டிலேயே வந்து அவர் தான் வந்து மிகப்பெரிய மெடிசன் கிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எழுது அவர் வர போகிறாரா அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா வந்து திரும்பி பார்ப்பார். ஆமாம் இப்போ ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து வைத்தியம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லுவான். இதை கேட்ட உடனே அந்த தாத்தாவும் வந்து வேகமாக அந்த இடத்துல போய் நின்றுக்கும். அப்போ தான் அந்த மைக்கை வச்சிருந்தவனும் சொல்லுவான், டாக்டர் குயின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து கிளினிக் வச்சிருக்காருல, அவர் வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு ஃபேக் மெடிசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த இடத்துலேயே பொருளையை கிளப்பி விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்ப்பான். பொருளையை கிளப்புற
பண்ணுறதெல்லாம் தவறு இல்லை, ஆனால் வந்து அதை ஏன் முன்னாடியே பண்ணுற பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முறைப்பான். ஒன்றும் அப்படிலாம் இல்லை நான் எப்படியும் வந்து சமாளிக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் ஒருத்தன் வந்து அந்த இடத்துல வந்துட்டு நேற்று முளைச்ச டாக்டர் கிட்டலாம் உனக்கு என்னடா பேச்சுன்னு சொல்லிட்டு தாடி நீவிட்டே வருவான். அவன் வந்த வாட்டி தான் சொல்லுவான், நான் கிட்டத்தட்ட வருஷ கணக்காக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த உலகத்தில் எனக்கு தெரியாத நோயே இல்லை, எனக்கு காமிங்க, நான் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அந்த தாத்தாவும் அவரோட தொப்பியை கழட்டி காமிப்பார். அவரோட மண்டை ஃபுல்லாக வந்து கிணத்துல கொப்பளை மாட்டம் இருக்கும். அப்போ தான் அந்த டாங் ஃபேமிலியை சேர்ந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு, இது என்ன ஒரு புது நோயாக இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி இதை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவான். ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஒரு நீடில் எடுத்து அதை குத்தலான்னு போவான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், இந்த இடத்துல வெறும் நீடில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹீட்டான நீடில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்பா. எனக்கு என்னடா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடி வச்சவன் வந்து அந்த இது குத்த போவான். குத்த வேகத்தில் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து பிளட்டாக வலிய ஆரம்பிக்கும். அந்த தாத்தாவும் கீழே விழுந்து கதற ஆரம்பிச்சிருவார் வழியில். அதான் இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். நீ நகர்றா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போதுவார். அப்போ தான் அவனும் கையை தச்சு தடுத்து நிறுத்துவான். நீ எங்கே போகிற, இந்த பேஷண்ட் என்னோட ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோ அவன் சாப்பின்னு ஒரு அப்பாப்பி, இந்த இடத்துல பேஷண்ட்ஸ் எல்லாம் நீ என்ன டூல் மாதிரி பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ண போவாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து மேஜிக்காக அந்த நீடில் ஃபுல்லாக ஹீட் பண்ணி அவனோட எனர்ஜி ஃபுல்லாத்தையுமே அந்த தாத்தா உடம்புல வந்து இறக்குவாப்ல. இங்கே உள்ளே போய் பார்க்குறப்ப தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது அவரோட லைஃப் ஃபோர்ஸை சுற்றி ஃபுல்லாமே பிளட் எல்லாம் கட்டியாக இருக்கும். நம்ம ஹீரோவும் அவரோட நீடில் டெக்னிக்கை வச்சு அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த தாத்தாவும் கடைசியாக வந்து கண்ணை முடிப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த டாங் ஃபேமிலியோட டாக்டரை பார்த்து சொல்லுவார், நீ எல்லாம் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனுக்கே ஒரு அவமானம், நீ எல்லாம் டாக்டராக இருக்கவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு. யாரை பார்த்துடா டாக்டராக இருக்க தகுதி இல்லாதவன் சொல்லிட்டு அவன் திருப்பி கேட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்ப்பான். அப்போ தான் அவன் சொல்லுவான், என் கூட சேலஞ்ச் பண்ண உன்னால முடியுமா, யார் அதிக உயிர்களை காப்பாற்றுறாங்கன்னு பார்ப்போம், யார் அதிக பேர்த்த வந்து குணப்படுத்துறாங்கன்னு பார்ப்போம், யார் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், இதை வச்சு இந்த போட்டியில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்ப்போம், ஆனால் தோத்தவன் வந்து இனிமேல் வந்து சைனீஸ் மெடிசனை தொடவே கூடாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவனா இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து அடுத்து என்ன நடந்துச்சு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.